நம்ம 10th history unit 6ல இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸோட செகண்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். क्वेश्चन பார்க்கலாமா? ஐடென்டிஃபை தி பாளையம்ஸ் பேஸ்ட் ஆன் தி டிவிஷன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். அதாவது ஈஸ்ட் சைடுல இருந்த வெஸ்ட் சைடுல இருந்த பாளையம்ஸ் நேம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நாயக் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு இந்த பாளையக்காரஸ வந்துட்டு நேம் வச்சாங்க. ஓகேவா? டீம்ல வந்துட்டு 72 பாளையம்ஸா பிரிக்கிறாங்க. அதாவது 72 பாளையம்ஸ் அப்படின்னா 72 பகுதிகளா பிரிக்கிறாங்க. சோ ஒவ்வொரு பகுதிக்கும் வந்துட்டு ஒரு ஒரு பாளையக்காரஸ வந்துட்டு நியமிக்கிறாங்க. நீங்க வந்துட்டு ஒரு இந்த பகுதிகளெல்லாம் வந்துட்டு ஆட்சி பண்ணுங்க, அதாவது லீடர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த பகுதியில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பாளையக்காரஸ் அந்த லீடர் கிட்ட தான் போயிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாயக் ரூலர்ஸ் வந்துட்டு அந்த 72 பகுதிக்கும் பாளையக்காரஸ வந்துட்டு பிரிச்சு விட்டாங்க. ஓகேவா? சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चनல அப்படின்னா அந்த ஈஸ்ட் சைடு வெஸ்ட் சைடு வந்து பாளையம்ஸோட நேம்ஸ், அதாவது அந்த பகுதிகளோட நேம்ஸ் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈஸ்ட் சைடு வெஸ்ட் சைடு. ஓகே பாப்போமா? ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் சைடு பாப்போமா? ஈஸ்ட் சைடு என்னென்ன பாளையம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. சோ இதெல்லாம் வந்து ஈஸ்ட் சைடு உள்ள பாளையம்ஸ். அடுத்து வெஸ்ட் சைடு பாத்தீங்கன்னா புதுமலை, தலவாங்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பாளையம்ஸ். ஓகே இப்போ சம்மரி பார்க்கலாமா? நாயக் ரூலர்ஸ் வந்துட்டு பாளையக்காரஸ வந்துட்டு நியமிக்கிறாங்க. சோ டிஎன்ஏ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 72 பகுதிகளா பிரிச்சு சோ அந்த ஒரு ஒரு பகுதிக்கும் வந்துட்டு ஒரு ஒரு பாளையக்காரஸ வந்துட்டு நியமிச்சாங்க. சோ அந்த மாதிரி ஈஸ்ட் சைடுல உள்ள பாளையம்ஸும் வெஸ்ட் சைடுல உள்ள பாளையம்ஸும் தான் வந்துட்டு நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். ஓகே சோ ஈஸ்ட் சைடுல நம்ம என்னென்ன பார்த்தோம்? சாத்தூர், நாகலாபுரம், எட்டயாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. வெஸ்ட் சைடு உடுமலை, தலவாங்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர். ஓகேவா? தேங்க்யூ.